அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா தமக்கு ஆதரவு அளிக்கும் எம்எல்ஏக்களின் பட்டியலை அளித்திருப்பதால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் சின்னம்மாவை ஆட்சியமைக்க அழைக்க வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சட்டப்படி அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமையை பயன்படுத்தி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கும் பதவி பொறுப்பை ஏற்பதற்கும் பொறுப்பை ஏற்ற கடமைகளை நிறைவேற்றுங்கள் என்று உத்தரவு போடுவதுதான் கவர்னர் செய்ய வேண்டிய வேலை. அதை செய்யாமல் அவர் காலம் தாழ்த்தி கொண்டிருப்பதே நோக்கம் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. Only governor, this is governor, His Excellency governor has to act according to the constitution. We expect him to do his constitutional obligations straight away, right away, immediately, as soon as possible. That's all. What is it to react? She has given a list. Pannirselvam has not given a list. The governor, what is he waiting for? He should immediately ask Shashikala to form to be sworn in. Constitutional position is clear. No drama, dharma, all this your media circus is not the issue. The issue is whether she has got the majority or not. She is given a list. Pannirselvam is not given a list. So automatically she is to be called. I know the constitution, and this is what the governor has to do. You're only looking at the drama. Center is intervening, somebody else is intervening. The issue is very core, clear, and learn that under the Constitution of India, the governor has to see who is made out of prima facie case for majority. Pannirselvam is not given a list, and therefore he has to call her, swear her in, and ask her to take a vote of confidence. That is the law. ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வருகிறது. தற்காலிக முதலமைச்சராக இருந்தவர் பதவி விலகுகிறார். அந்த கடிதம் ஆளுநரால் ஏற்கப்பட்டு விட்டது. ஆக புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். அதற்காக ஆளுங்கட்சியினர் கூடி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த தலைவரை அழைத்து பேசி அவருக்கு உள்ள பெரும்பான்மையை உறுதி செய்து கொண்டு அவரை பதவியேற்க அழைப்பதுதான் ஆளுநரின் ஜனநாயக கடமை, சட்டப்படியான ஒன்றாகும். ஆனால் ஆளுநர் 4 நாட்கள் தாமதப்படுத்தி இங்கே வந்தது என்பது ஆழமான உள்நோக்கம் கொண்டது. இது வேண்டுமென்றே அரசியல் குழப்பத்தை அதிகமாக்குவதற்காகவும் ஆளுநரின் போக்கு அமைந்திருக்கிறது. அரசியல் ஸ்திரமற்ற தன்மையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியம் செய்யப்படுகிறது. இதனுடைய விளைவுகள் விபரீதமாகும். தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயகப்படி தங்களுக்கு ஒரு ஆட்சியை நிறுவிக்கொள்ள முடியாத நிலையை ஏற்படுத்துகிறார் ஆளுநர். ஆக உடனடியாக பெரும்பான்மை கட்சியின் தலைவரை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது ஆளுநரின் கடமை. தமிழக விவசாயிகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க கொண்டிருந்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல்மிகு பொதுச் செயலாளர் மறைந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்களுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள் விரைவிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றார்கள் என்பதை நான் பணிவன்போடு உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற மேன்மைமிகு சின்னம்மா அவர்களை தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு ஆளுநர் அவர்கள் உடனடியாக அழைக்க வேண்டும். இதுவே தார்மீக ரீதியான முடிவு, சட்டப்படியான முடிவு, அரசியல் சட்டப்படி ஆளுநர் அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பசும்பொன் மக்கள் கழகம் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டு ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருகிற மாண்புமிகு சின்னம்மா அவர்களை ஆளுநர் அவர்கள் பதவியேற்பதற்கு அழைக்க வேண்டும். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம் அங்கீகரிக்கிற நடைமுறை. அது நடக்கும். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் விரைவில் மேதகு ஆளுநரால் அவர்களால் அழைக்கப்பட்டு முதல்வராக பொறுப்பேற்பார்கள்.